இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்கு. ஒரு ஊர் இதா இல்லாடி இப்போதைக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. நாங்கள் போயிட்டு வரோம். அதை விட்டு எங்களால் நகரெல்லாம் போயிட்டு ஃபோன் அப்செட் ஆகிட்டு அதோட கோப்ரோ அப்செட் ஆகிட்டு எங்களால் 7 அளவு எங்களால் முடிஞ்சது எங்களோட உழைப்புலேருந்து ஒரு பங்கு உள்ளுக்குள்ள எல்லாம் எரிஞ்சிட்டு தம்பி எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ரெண்டு அவலைகளே எடுத்திருக்க வேண்டி வந்திருக்கு. பெரிய அலவுண்ட் வருகிறோம். வந்துட்டோம், தீவுக்கு வந்துட்டோம். இந்த நாத்தும் இதுக்குள்ள நடந்து போய் ஒரு ஆள் வந்து செத்துதான்னு சொன்னவன் மேல ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. உஞ்சால கேம்பிங் பிளேஸ் ஒன்று இருக்கு பாருங்க. சரி பாம்படா இந்த அங்கே அங்கே போறதுக்கு காலை வச்சா களத்துக்கு கிட்ட தண்ணி நிக்குது. வாவ் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது கேம்ப் பண்றதுக்கண்டே இந்த இடத்த ஒதுக்கி ஓடி தப்பிடுறா கொக்கா மக்கா எந்த பெரிய அளவு இருக்கு. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல 50வது நாள். 50வது நாளை வந்து நாங்கள் கடந்திருக்கிறோம். ராசாத்தியோட இந்த பயணம் வலிக்கிட்டு நாங்கள் 50 நாள் அதுதான் 50 நாள் கடந்துட்டோம். எங்களாலே நம்ப இல்லாம இருக்கு. அதோட நாங்கள் இங்கே நேற்றிரவு இங்க தங்காலை இந்த கடற்கரையில தான் வந்து தங்கினாங்க. தங்கிட்டு இப்ப எழும்பிட்டு வந்து காத்திருக்கோம். பக்கத்துல வாஷ்ரூம் இருக்கு. ஆனால் வாஷ்ரூம் வந்து இன்னும் திறக்கையில 8 மணி ஆகுது. 8 மணிக்கு தான் திறப்பினோம்னு சொன்னோம். பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. ஆனால் அவையில் அங்கே பாவிக்க விடையில. அதனால நாங்கள் இதில் வாஷ்ரூம் பாவிக்கணும். அதோட பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது. இந்த கடற்கரையில் குளிச்சுட்டு இன்றைய நாளை தொடங்க போகிறோம். அதோட வந்து கணக்கு பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. நாங்கள் 50 நாளை மறந்தாலும் வந்து நீங்கள் மறக்கல. ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார், லண்டனில் இருக்கிற அண்ணா. ஒவ்வொரு நாளும் ட்ரிப் தொடக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே என்றுட்டு போட்டுக்கொண்டே இருப்பார். அதேமாதிரி நேற்று வந்து கால் பண்ணி 50 நாள் தம்பி என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சிறப்பாக ஏதாவது செய்யுங்கன்ட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தவர். நாங்கள் 4 பேரோட சேர்த்து ராசாத்தியோட சேர்த்து 5 பேராக இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தவர். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் அது என்னென்று நீங்கள் காணொலியை தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வலிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற எங்களுடைய இந்த வேன் வீடு ராசாத்தியில் வந்து பயணத்தை மேற்கொண்டு 50 நாள் ஆயிட்டு. இன்னும் வந்து 70 நாட்கள் இருக்குது எங்களோட பயணத்தில். மொத்தமாக 120 நாட்கள் பயணம் என்றதை வந்து இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கொள்கிறேன். இங்கே பெட்ரோல் செட் அடிக்க வந்து நாங்கள் அங்கே நின்று பார்க்க நேரமாகிட்டு அவர் வரவும் இல்லை. அதனால் நாங்கள் நேரத்தை வீண் விரயம் செய்யக்கூடாதுன்றக்காண்டி பெட்ரோல் செட்டில் இலங்கையில் இருக்க எல்லா பெட்ரோல் செட்லேயும் வந்து வாஷ்ரூம் கட்டாயம் இருக்கும். வாஷ்ரூம் குளிக்கிற வசதி எல்லாமே இருக்குன்னு நாங்கள் பார்க் பண்ணிட்டு நிற்கலாம். எல்லாமே வந்து செய்யலாம். இதிலேயே போட்டிருக்கு பாருங்கள், வாஷ்ரூம், பார்க்கிங் வசதி, வசதி எல்லாமே இருக்குண்டு. இப்போ இங்கே வாஷ்ரூம் இருந்தது யூஸ் பண்ணுற காட்டி வந்துக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அவையில் பாவிக்கிற விதங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். சில இடங்களில் நீட்டாக இருக்கும், சில இடங்களில் சொல்ல தேவையில்லை. இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்ப கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம் குளிக்கிறக்காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மப்பான காலநிலை ஒன்று அடிக்குது. சின்ன மலைத்தூரல் கொண்டு தூறுறது. இந்த கடலில் இருக்க குளிப்போம். உடம்பெல்லாம் சரியான கதிராம மேலே ஏறினது தானே அது இந்த நோய் இப்போ தான் தெரியுது. படியில் இறங்கத்தான் அது இந்த நோய் வந்து அந்த அடிப்பாத நோவு. என்னக்கா போயில்லை, நாங்கள் இதில் குளிச்சுட்டு தான் போக போகிறோம். நீங்கள் அக்கா இல்லை வாஷ்ரூம் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த திறக்கையிலே இப்போ தான் வந்ததா இப்போ யூஸ் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் இங்கேயா? ரைட். இந்த அக்கா வந்து தமிழ் கேட்குறேன். இங்கே இது துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உங்களோட ஊர் இதா இல்லாடி? வீடு வாசல் இல்லை. என்னென்று தமிழ் படித்த நீங்கள்? தமிழ் ஸ்கூல்லாம் படித்தது. சிங்களமா நீங்கள்? தமிழ்லாம். ரைட். பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கே தான்? அம்மா அப்பா இல்லை. ஓகே ரைட். ஓகே சரி. ஓகே சரி. கல்யாணம் கட்டிட்டீங்க? ஓகே. எங்களுக்கு தான் உதவி செய்ய ஒரு ஆளும் இல்லை. ஏன் உங்களுக்கு வீடு தரையில?
எங்க அம்மா முந்தி வீடு வாசல் எங்க அம்மா நாங்கெல்லாம் சின்ன குடும்பம் தான். ஓகே ஓகே சரிப்பா யாராவது சரிப்பா சரி. இந்த கடற்கரையை பாருங்க எப்படி இருக்காண்டு மப்பாக இருக்கிறபடியாக அங்கே இருட்டாக இருக்குது. சரியான ஒரு அலையான கடற்கரை. ஒரு சின்ன குளியலை போடுவோம். ஐயோ குளியலை போடுவோம்னா மழை பெருத்துச்சு. மழை வந்துச்சு திடீரென்று மழை பெருத்துச்சு. அடிக்கிற மலைக்குள்ளேயும் கடலுக்குள்ள ஒரு குளியலை போடுவோம். கடைசியாக போய்டா கடலுக்குள்ள குளிச்சு நாங்கள் அருகம்பையில் என்ன நாளுக்கு பிறகு அதான் இந்த கடலை பார்த்த உடனே குளிக்கணும் மாதிரி இருந்தது. அப்போ என்ன அள்ளியடாப்பா அள்ளிய பாருங்க எப்படி தூக்கி எறியுதுன்னு. கடுமையான ஒரு அலையால் தான் இருக்கு. குளிருதா? முதல் முறையா மலைக்குள்ள குளிக்கிறோம். இப்போ கடுமையான ஒரு அலையா தான் இருக்கு. கல்லா தான் இருக்கு. இந்த பெருசா மணல் இல்லை, கொஞ்சம் கல்லா தான் இருக்கு. இதில் வந்து அண்ணா ஹாச்சவன் வந்து இதில் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா அவன் மகன் வந்து அங்கே படித்தவரான். இப்போ எங்களை இதில் சந்தித்த சந்தோஷம்னு சொன்னவர் அவையில் வந்து என்கரேஜ் பண்ணினான். பாரதி இதாரப்பா? ஆறு தேங்க்யூ. இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் குளிச்சு வலிக்கிட்டோம். பக்கத்துலேயே வாஷ்ரூம் இருக்குது, மற்றது குளிக்கக்கூடிய மாதிரி வசதி எல்லாமே இருக்குது. எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ போகிறோம். கன நாளுக்கு பிறகு கடற்கரையில் குளித்தது வந்து இன்னுமே ஆறுதலாக இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 50ஆம் நாள் புது பொலிவோடு தொடங்குறது. மற்றது பார்த்திங்கன்னா இதில் இப்படி இந்த அக்கா வந்து கதைச்சவா துப்புரவு பணி செய்கிறா வந்து தமிழ் அக்கா. அப்போ அவட்ட சொல்லிட்டு வலிக்கிறோம். அதோட அவன் கேட்க சொன்னுவான் கஷ்டமெண்டு. அதை அக்கா நாங்கள் போயிட்டு வரோம், அதை விட்டு எங்களால் நகரையெல்லாம் போயிட்டு இதை வச்சுருங்க, எங்களுடைய இதுக்கு சாப்பாடு செலவுக்கு வச்சுருங்க, சந்திப்போம். அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க சந்திப்போம். சரி, எங்களால் 7 அளவு எங்களால் முடிஞ்சது எங்களோட உழைப்பிலேருந்து ஒரு பங்கு. உங்களை பேர் என்ன? ராசம்மா. சரி, ராசம்மாவை இந்த இடத்துல சந்திச்சு நாங்கள் ஓகே ஓகே சரியா. இதில் துப்புரவு பணி பிறகு வந்து எவ்வளோ குப்பையாக கிடந்து துப்புரவாக்கிட்டா சந்தோஷம். சரி போயிட்டு வரோம் என்ன. ஓகே சரி, இப்போ வலிக்கிடுவோம். என்னென்னு சொல்கிறது, அவளோட கதைச்சிட்டு இந்த இடத்துலேருந்து கடந்து போக எனக்கு மனமே இல்லை. அப்படியே கடந்து போனால் வந்து ஒரு ஓரம் வந்து உறுத்தி கொண்டே இருக்கும். சந்திச்சு நாங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் செய்யலாத இருக்குது என்று உறுத்தி கொண்டே இருக்கும். அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு பங்கை வந்து இந்த 50ஆம் நாளில் செய்திருக்கிறோம். போவோமா போவோமா கையன் நெஸ்கேஃபே ஒன்று அடிச்சுட்டு போமா. நாங்க 50 நாள், உங்களுக்கு எத்தனையாவது நாள்? நீங்களும் கூட நாள் எண்ணணும். சரியா, நல்ல 40 நாள் பவுனி 30 நாள். நீங்க கூட நாள வடிவா இன்றைக்கு கால்குலேட் பண்ணி சொல்லணும் எத்தனையாவது நாள் நீங்க வந்த. நீங்க சரியோ இல்ல அவ சந்திச்சு நாங்க தானே. இப்படி வந்து எல்லா இடத்துலயும் எல்லா விதமான மக்களுமே வந்து இருந்து கொண்டு தான் இருக்கணும். அவைகளுக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்ல உள்ளங்கள் வந்து ஏதோ ஒரு உதவிகள் செய்து கொண்டு தான் இருக்கணும். சில இடங்களில் வந்து இப்படி வறுமைப்பட்டாக்களை பயன்படுத்தி வந்து பல பேர் கொள்ளையடிக்கிறதும் காசுகள் எடுக்கிற விஷயங்கள் இருக்குது. நீங்கள் செய்கிற உதவியை வந்து நேரடியாக செய்யுங்க. இடைத்தரகரை வச்சு செய்தால் வந்து நடுவில் இடைத்தரகரான் வந்து அதில் வசதியாக வரப்போகிற ஒழிய வந்து அதில் அந்த உதவி போய் சேர்றால் வந்து அதே இடத்துல அதே மாதிரி தான் இருக்க போகிறார். மற்றது வந்து அப்படி உதவிகள் செய்ய வந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த அக்கா வந்து கஷ்டமாக இருந்தாலும் வந்து ஒரு தொழில் செய்கிறா. அவள் வந்து துப்புரவு பண்ணி செய்கிறா.
இப்போ நாங்கள் ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு கஷ்டம் என்ற ஒரு இடத்துல இருக்க நாங்கள் காசை கொடுத்தோம்னா அது செலவழிஞ்சு அதோட வந்து போயிடும். அதே நாங்கள் ஒரு சின்ன தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அவையில் வந்து அந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு அவையிலாவே அவையின் முயற்சியில் வந்து வளர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு பிரயோசனமான ஒரு உதவியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த வெளிக்கிட போகிறோம். அந்த கோப்ரோ வந்து நாங்கள் அரகம்பேல நிற்க வந்து ட்ரிங்கோமல்லிக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் அந்த திருத்துற அண்ணாட்ட வந்து அவர் நேற்று இரவு வந்து கால் பண்ணியிருந்தவர். உள்ளுக்குள்ளே எல்லாம் எரிஞ்சிட்டு தம்பி எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தவர். இனி நாங்கள் போகிற இடங்கள்லாம் அந்த கடற்கரையில் எல்லாம் நிறைஞ்ச இடம். அதோட கோப்ரோ கட்டாயமே இருந்தால் வந்து இங்கால பகுதிகளில் தான் கணக்க பெஸ்ட்டான வியூக்களை வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இதுக்கு முதல் வந்த பகுதிகள் எல்லாமே வந்து அதை விட இங்கால பகுதிகள் இப்போ போகிற கரையோரங்கள்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு கோப்ரோ இல்லை இன்ஸ்டாத்துக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா இருந்தால் வந்து நல்லா இருக்கும். ஆனால் இந்த பொறுத்த நேரத்தில் வந்து எங்களோட கோப்ரோவும் வந்து கைவிட்டுட்டு அது திருத்தி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மத்தியாலம் ஒன்றரை மத்தியானம் ரெக்கார்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு தண்டபாடிலேயே அது ஒஃப் ஆயினா தான் பிறகு ஒன்றாகல. பிறகு பார்த்தா பேட்டரி வந்து சரியாக ஹீட் ஆக தொடங்கிட்டு, பேட்டரி கோப்ரோ எல்லாம் சரியாக ஹீட் ஆக தொடங்கிட்டு. அப்போ நான் பேட்டரியை கலட்டி வச்சுட்டு RMBலேருந்து அவருக்கு பார்சலில் கொடுத்து விட்டேன். நான் எங்கள்கிட்ட சேனல் தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாக திருவோணமலையில் தண்ணி போய் அதை திருத்தி தந்தவர் அந்த அண்ணாக்கு அனுப்பிவிட்டு நாங்கள். அப்போ அந்த அண்ணா நைட்டு கால் பண்ணி சொல்லிட்டார், தம்பி உள்ளுக்குள்ளே எரிஞ்சிட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். பார்ப்போம் வேறு ஏதாவது கோப்ரோ ஏதாவது பார்க்கத்தான் வேணும். இப்போதைக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ஃபோன் அப்செட் ஆகிட்டு அதோட கோப்ரோ அப்செட் ஆகிட்டு அடுத்தடுத்து பிரச்சனையாகவே இருக்கு. சரி, எல்லாத்தையும் வந்து கடந்து போவோம். சரி, இப்போ நாங்கள் இங்கே இருந்து மாத்தறை நோக்கி போகிறோம். கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் வந்து மாத்தறை இருக்கு. மாத்தறையிலையும் கணக்க விஷயங்கள் இருக்கு. இனி இங்கால கரையோரம் ஃபுல்லாக வந்து கன நாள் நிற்க போகிறோம். கணக்க கடற்கரையில் இப்போ நாங்கள் அருகம்பை போனோம் தானே, அதே மாதிரி தான் இந்த காலி எல்லா சைட்டுமே இருக்கும். தொடர்ந்து எங்களோட காணொலியை பாருங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஆதரவு வந்து பகிர்வு மட்டும்தான். அப்படியோ இங்கே கடற்கரைக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விகாரம் இருக்குது. இதில் முருகனையும் வந்து அவையில் வச்சு வழிபடணும். அது கிஞ்சாலேயே பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இருக்குது. நேற்று நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அந்த போட்டுகள் நிப்பாட்டி இருக்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து மீன் சந்தை இருக்குது. விடிய வந்து சரியான க்ரௌடாக இருந்தது. போட்டில் இருந்து பிடிச்சு கொண்டு வர இதில் வச்சு விற்கணும் மீன்கள். கூடுதலாக இங்கே பகுதியில் இந்த டூனா ஃபிஷ் தான் பிடிபடும் பாருங்க. இந்த சூறை மீன்கள்லாம் பிடிபடும். எல்லாமே இந்த சூறை மீன் தான் இருக்கு பாருங்க. அங்கால படகுல இருந்து வச்சு அப்படியோ இறக்கி இந்த இடத்துல வந்து விற்கணும். பெருசாக அந்த மீன்களை காண முடியாமல் இருக்கு. ஏன்னாடா இங்கே ஐஸ் அடித்து வந்து கம்பெனிகளுக்கு வந்து ஏற்றி கொண்டிருக்கணும். கொஞ்சம் மீன் தான் இருக்கு. என்ன மீன் பெருசாக இல்லை, என்ன இந்த சூறை தான் இருக்கு. என்ன டூனா இங்கே ஃபுல்லாகவே டூனா அது கடி மீனுண்டல்ல சொல்கிறேன் நான். பெருங்கடல் என்ற வழியாக வந்து பெரிய டூனா ஃபிஷ்கள்லாம் இந்த இடத்துல பிடிச்சி வந்து வரணும். இதில் பார்த்தீங்கன்னா சங்கமித்தை வந்து இறங்கினதை படமாக கீறி இருக்கணும். ஜம்புகோலப்பட்டினம் யாழ்ப்பாணம் அங்கே தான் வந்து இறங்கினவ. சில விஷயங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ மறைக்கணும். ஆனால் இங்கால பகுதிகளில் இதெல்லாமே வந்து காட்சிப்படுத்திக்கணும். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு மேடு பள்ளமாக நல்ல ஃபன்னாக இருக்குது ஓடுறதுக்கு. அதோட இரு மறைகளையும் வந்து எக்கச்சக்க ரெசார்ட் மற்றது ஹோட்டல்ஸ் மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் வெள்ளைக்காரரை கவர மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கு அங்கால பக்கத்தில் வந்து கடல், இங்கால பக்கம் வீடுகள். இங்கால கடல் இருந்தாலுமே வந்து அந்த கடல்ன்ற வெக்க வந்து தெரியலை, பசுமையாக தான் இருக்குது. அதோட இடையிடையில் மழை வந்து பெய்து கொண்டிருக்கு. நல்லா இருக்குது கிளைமேட். போகிற வழியில் வந்து கணக்கு இடங்கள் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டி கொண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பக்கத்தில் கடற்கரை, ஆனால் இப்படி பச்சை பசையிலன்னு இருக்குது அது கடற்கரை பக்கத்தில் இருந்தால். இப்போ இதில் போகிற வழியில் ப்ளோ ஹால் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. 2 மலை இருக்குது. அதில் அந்த கடலில் இருந்து சீறி பாயிற தண்ணி அப்படி அடிக்க மேலே ஒரு துவாரத்தால் பாயும். போன முறை வந்து பார்த்து நாங்கள் இந்த முறையும் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். இது வந்து இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். போகிற வழியெல்லாம் ஒரு சின்ன ஒழுங்கையாக தான் இருக்கும். இதிலே வந்து பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்க்கு 100 ரூபாய். எங்களுடைய வாகனத்தை விட்டுட்டு போகலாம். போன முறை வரைக்கும் வந்து நாங்கள் ஆட்டோவில் வந்து நாங்கள் அப்போ இதுக்குள்ளே
தொங்கல் மட்டும் கொண்டு விட நாங்கள் இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஆனால் இன்றைக்கு வாகனத்தில் வந்தபடியே வந்து விடையில்லாது. இதுதான் முதலாவது பார்க்கிங் இந்த ரெஸ்டாரண்ட்டோடு இருக்குது. அப்போ இதில் விட்டுட்டு நடந்து தான் போக வேண்டியிருக்கு. இதுக்குள்ள எங்கட வாகனத்தை விட்டு அதுக்குள்ளே விட்டு திருப்பலாம். போன முறை ஆட்டோவில் வந்து நாங்கள் உள்ள தொங்கல் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டே விட்டுனாங்க. சீசனை நான் வந்து இங்காலையெல்லாம் சரியான ஆக்களாக இருப்பினோம். இப்போ ஆஃப் சீசன். இது வந்து நவம்பரில் இருந்து 3ஆம் மாதம் மட்டும்தான் வந்து இந்த கடற்கரை வந்து சீசனாக இருக்கும். சில பேர் வந்து கேட்பீங்களா என்னடா ஒரு டூரிஸ்ட் பிளேக்கு சீசனாண்டு. ஆனால் அந்த நேரம் தான் அந்த கடற்கரைக்கு அந்த அலைகள் வந்து நல்ல ஒரு அழகாக வந்து காட்சி அளிக்கும். இப்போ வந்து அருகாம்பே அங்காள சைட் தான் சீசன். ஆனால் இருந்தாலுமே வந்து காலிக்கு நண்பர்கள் வந்து வந்திருந்தவ ஜெஸி வந்து ஒரு கிழமைக்கு முதல் வந்திருந்தா. அப்போ கேட்க வந்து நல்ல க்ரௌடாக ஃபாரினர்ஸ் எல்லாம் நிற்கணும் ப்ரோ வாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தவர். இதில் வந்து கணக்கு விழாக்களும் வந்து இந்த இடத்துல இருக்குது. முன்னுக்கு வந்து பிள்ளைக்கார ஃபேமிலியோராக தேடி போயினோம். இது வந்து ஒரு சரியான ஒரு ஓரமாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு நல்ல வாசம் மட்டும் அடிக்குது. போன முறை கொண்டு வந்து இந்த விட்டு தான் வந்து வாகனங்களை விட்டு நான் எங்கே விட்டாலும் வந்து 50 ரூபா 100 ரூபா அப்படி தான் எடுப்பினோம். அதோட இங்கே பகுதிகளில் பார்த்திங்கன்னா கருவாட்டு கடை எல்லாமே இருக்கும். மேலே கொஞ்சம் தூரம் வந்து நாங்கள் நடந்து போகணும். மலை ஏறினா பிறகு இந்த படிகளை கண்டா நோகுது. இதே ஒரு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து தான் போகணும். படியில் கால் எடுத்து வைக்க அப்படியே டுடே எல்லாம் கொதிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கைடுகளோடையும் வந்து ஆக்கள் வருவினம். மக்களே, நான் இப்போவே சொல்லிட்டேன், சிவனொழி பாதம் மேலே நான் ஏறவே மாட்டேன். இதில் எல்லாம் ஹோட்டல்ஸ் தான், ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்கு சீசன் இல்லாத. வா இப்படி இருக்கு பாருங்க இந்த கடற்கரை. இங்காலை தான் இந்த கடற்கரையோட சேர்ந்து வந்து பச்சை பசையிலேண்டு இருக்கும். கடற்கரை பக்கத்தில் இருந்தால் சில இடங்கள் வறண்டு போய் காணப்படும். ஆனால் இங்கால பகுதிகளில் வந்து பச்சை பசையிலேண்டு இருக்கும். அதான் இதுண்ட சிறப்பு. இதில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கு வந்து 8 மணிக்கு திறந்து இரவு தான் மூடுவினோம். மற்றது இதில் ஃபாரினர்ஸுக்கு வந்து 500 ரூபாய் டிக்கெட் போட்டிருக்கணும். எங்களுக்கு எவ்வளோண்டு போடையில் அதில் போய் கேட்போம். போன முறை வந்து நாங்கள் இருந்தாலுமே வந்து மறந்துட்டேன். 280 ரூபா இல்லை 50 ரூபா இல்லை 100 ரூபாய் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ வேல்ஸ் திமிங்கிலத்தின் எலும்புகளை வந்து இதில் காட்சிப்படுத்திக்கணும். இதுக்குள்ள ஒரு அருங்காட்சியகம் ஒன்று இருக்காகும். அதை நாங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. எவ்வளவு லோக்கல்ஸுக்கு? 50 ரூபா. 50 ரூபா லோக்கல்ஸுக்கு வந்து 50 ரூபா, ஃபாரினர்ஸுக்கு வந்து 500 ரூபா. அப்போ நீங்களே என்ன செய்யுங்க, இங்கேருந்து வெளிநாடுகளில் போனாக்கள் இங்கே ஐசி வச்சுருப்பீங்கள் தானே, கொண்டு வந்தால் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் வந்து கணக்க காசுகளை வந்து சேமிக்கலாம். அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். சிகிரியாவில் எல்லாத்துலேயும் அப்படி தான். இப்போ எங்களுக்கு வந்து 100 ரூபா வேண்ட இடத்துல வந்து அவைகளுக்கு ஏதோ 90,000 ரூபாய் கிட்ட வரும் ஃபாரினர்ஸுக்கு. இப்போ நீங்கள் இங்கத்த ஐடி ஏதாவது காட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு குறைவு. வா இவ்வளோ அழகாக இதுக்கு பாருங்க. இந்த கடற்கரை தென்னை மரத்தோடு சேர்த்து இந்த மணலோடு சேர்த்து பாறைகளோட பார்க்க இந்த கடற்கரை வேறு லெவலாக இருக்குது. காலி பக்கத்தில் இங்கால கடற்கரை வந்து சரியான ஒரு ஃபேமஸ். இதில் ஒரு போட்டை போட்டு வித்தியாசமாக வச்சுக்கணும். ப்ளோ ஹோல் இப்படியே வந்து இங்கால வெள்ளைக்காரெல்லாம் வந்து பார்த்துட்டு போயினோம். கூடுதலாக நாங்கள் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து மெயினாக கவர் பண்ணுறது வந்து இந்த பிளேஸுக்கு எல்லாமே வந்து வெள்ளைக்காரெலாம் தேடி தேடி வரணும். எங்களோட பகுதி மக்கள் எல்லாம் வந்து கூடுதலாக உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதிகளை விட்டுட்டு போயிடுங்க. அப்படி நீங்கள் இலகுவாக வாராக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போய் என்ன மாதிரி போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், எவ்வளவு செலவாகும் என்ற சகல விதமான பகுதிகளையும் உள்ளடக்கி வந்து இந்த சீரீஸில் வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்குமே வந்து சரியான ஒரு பிரயோசனமாக இருக்கும். இதுதான் அந்த ப்ளோ ஹோல். இதில் வந்து நாங்கள் காத்திருக்கணும். அந்த அலை வரைக்கும் வந்து கடல் வந்து சரியான ஒரு கீழவாக இருக்கும். ஆனால் கடலில் வந்து அடிக்க வந்து இந்த வாயில் மட்டுமே வந்து
தண்ணி வந்து அடித்து கொண்டு வரும். போன முறை வரைக்கும் வந்து ஆக்களே இல்லை. இந்த முறை பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேர் இதை பார்த்துக்கிறக்காண்டி காத்திருக்கணும் பாருங்கள். கணக்கு பேர் வந்து நிற்கணும். வந்துட்டு போகிறது காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க எப்படி சிரிச்சேன். மிஸ் ஆகிட்டு நான் பார்க்கல. திருப்பூருக்கா வேறு இதுக்காண்டி நாங்கள் காத்திருக்கணும். அலை வேற இருக்குதானு இது இந்த வேறங்க எப்படி சிறுதன். வாவ் சூப்பர் வேறு லெவல். நாங்கள் போன முறை வரைக்கும் இதை மிஸ் பண்ணிட்டோம். இந்த முறை சூப்பராக இருக்குது. பார்க்கே வந்து வேறு ஒரு உணர்வாக இருக்குது. அங்கே கடல் இருக்குது, குன்று இந்தளவு இருக்குது. இதுக்குள்ளால போய் அப்படி அலை வந்து தெரிக்குது. நல்ல ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. போன முறை சீசன் இல்லாத வந்துட்டோம். இந்த முறை தான் சரியான சீசனுக்கு வந்துருக்கிறோம். இப்படியான விஷயங்கள் வந்து சீசனுக்கு தான் பெறும். அதுக்கு தான் சீசனுக்கு அந்தந்த இடங்களுக்கு போகணுமென்றது. ஓ இங்கே வேறுங்க இவ்வளோ அது வேறுது அந்த அவ்வளோ அதுலேருந்து இவ்வளோ அதுக்கு தெரிக்குதானே. அலை போனால் அப்புறம் தெரிக்கும். அது பெரிய நல்ல ஒரு அலை ஒன்று வந்தால் தான் தெரியும். அதுக்காண்டி நாங்கள் அலைக்காண்டி வெயிட் பண்ணுறோம் பாருங்க. இந்த பாருங்க எவ்வளோ அதுக்கு பாய்ச்சி எறியுது. வேற லெவல் சூப்பராக இருக்கு. என்ன மணியாக இருக்கு. அதில் வரமென்ற நம்பிக்கையில் பிடிச்சிக்கலாம். வரும் அடிக்கடி வரும். இந்த வரப்போதா அங்கே அந்த தண்ணியை பார்க்க தெரியும். மேலே வருமா இல்லையா? அந்த மேலே கல்லுக்கு மேலே பெருசு அகறி வருது. இல்லை இது வராது. இது வரும் வரும். எப்படி உயர்ந்தது சுப்பிரி. கட்டாயம் இந்த மாதிரி அனுபவங்கள் பாருங்க. பெரிய காசண்டில் ஒரு 50 ரூபாய் செலவாச்சு. எக்கச்சக்க வெளிநாட்டவர்கள் வந்து இதை பார்க்குறக்கு வந்து கொண்டே இருக்கணும் பாருங்க. நாங்கள் வந்த அப்புறம் எக்கச்சக்க பேர் வந்துருந்தோம். இப்படி இங்கால வந்து கணக்க விஷயங்கள் இருக்குது. இனி வர்ற வீடியோஸ் எல்லாமே வந்து சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாரிடத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இனித்தான் பிரதானமான டூரிஸ்ட் பிளேஸ் இலங்கையில் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம்ன்ற விஷயங்கள் வந்து வரப்போகுது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்து ஆக்கள் வந்துருக்கணும். நிகம்பு ஸ்கூல்லேருந்து படியங்கள் வந்துருக்கிறாங்க. இப்போ வெளிக்கிட்டோம். அடுத்தது ப்ளூ பீச் இஸ்லாண்ட் ஒன்று கிடக்கு. அதை பார்க்குறக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் முதல் போன இடம் வந்து நல்ல சூப்பரான இடம். ஆனால் கூடுதலாக ஒருத்தருக்கும் தெரிய இடம். வந்தால் போய் பாருங்க. நாங்களே சும்மா என்ன ஒரு விஷயமா இருக்குமான்னு பார்த்தா, ஆனால் அந்த இடத்துல நேரே இருந்து பார்க்க அது உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று உருவாகும். அந்த ஃபீலிங்ஸை வந்து நாங்கள் வீடியோவில் காட்ட முடியாது. நல்லா இருந்தது. வந்தால் கட்டாயம் போய் பாருங்க. கூடுதலாக வெள்ளைக்காரன் அதை தேடி போயினோம். எப்படி பச்சை பசையில்னு இருக்க. வாவ் போகிற வழியை பாருங்க எப்படி இருக்கண்டு. இங்கால எக்கச்சக்க மீன்பிடிகள், இங்கால பெருங்கடல்கள், மீன்பிடி நம்பி கணக்கு பேர் இருக்கணும். ஹலோ ஓ எல்லாம் ஏற்றி மலையிலேருந்து விடுறேன் பாருங்க. மலையிலேருந்து பிள்ளையெல்லாம் பாய விடுறேன். அந்த ஆம்பளை 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 அந்த படத்துல வந்த மாதிரி சூப்பரா இருக்கு. என்ன அவ்வளோக்குண்ணே அவ்வளோக்குண்ணே. மச்சான் மலையா கிடக்கு மச்சான். இது ஏத்துறதோ இல்ல ராசத்தையை பார்க் பண்ணிட்டு போகிறோம். அந்த வீதிகள் வந்து குறுகிய வீதிகள். இது இன்னுமே வந்து குறுகிய வீதி. அதனால் ஒரு கொஞ்சம் தூரம் இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் தான். நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு திருப்புறா இடம் இருக்கான்னு தெரியலை. இதில் தான் இந்த பார்க்கிங்கள் விட்டுருக்கிறோம். இப்போ நாங்களும் அதில் விட்டுட்டு அப்படியும் மேலே போகிறோம். இது மேலே ஏறி இறங்கின உடனே வந்து அந்த ப்ளூ பீச் ஐலாண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல அழகாக இருக்குது. இங்கால கூடுதலாக எங்கட பகுதி வடமாகாணம் சரி, இப்போ நான் கிழக்கு மாகாணம் சரி, எல்லா பகுதிகளையும் வந்து நாங்கள் கடந்த வரைக்கும் வந்து கடற்கரை ஆண்டின பகுதிகள் வந்து சரியான ஒரு வெக்கையாகவும் ஒரு வறண்ட இடமாக வந்து காணப்படும். ஆனால் இங்கால பகுதியில் வந்து பெருசாக மணல்கள் இல்லை, வறண்ட பகுதிகள் இல்லை, எல்லாமே வந்து பச்சை பசையிலேருந்து
காணப்படுது. இதில் ஒரு விகாரையும் ஒன்று கட்டிக்கணும். இங்கால கரையில் பார்த்திங்கன்னா ஓலையில் பேஞ்சிருக்கணும். முதல்ல எங்களோட ஊர்களெல்லாம் வேலியெல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ மருவி போயிட்டு இப்போ எல்லாருமே வந்து மதில்கள் கட்ட தொடங்கினா கூடுதலாக இங்கே சிங்கள பகுதியில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடுகளுக்கு பெருசாக மதில்கள் இருக்காது, வெட்ட வழியாக தான் இருக்கும். இதுதான் அந்த ப்ளூ பீச் ஐலேண்ட். ரெண்டு கடல், இங்காலயம் கடல் நடுவுலான நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். நடந்து போனோம்னா வந்து அங்கால ஒரு ஐலேண்ட் இருக்குது. இந்த கடற்கரை எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது. அந்த கலர் சரி, அதுதான் அந்த ப்ளூ பீச் ஐலேண்ட். என்ன மச்சான் நீந்தி போமா? மேலே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபுல்லாக மலைகளாகவும் கண்டல் தாவரங்களாகவும் தான் காணப்படுது. அதோட போர்டுகளும் வந்து வச்சிருக்கணும். இதுக்குள்ளால நடந்து பாதவுதான் மச்சான், நடந்து போவ மச்சான், போயலாம். கடற்கரை தானே, நடுவால் நடக்கலாம் தானே. என்ன மச்சான் நீங்கள் ஒவ்வா அலைய பாருங்க, கடுமையான அலைய கொண்டு வருது. ஆனால் அலை இந்த இடத்துல வந்து இங்காலேருந்து வர்ற அலையும் இங்காலேருந்து வர்ற அலையும் வந்து ஒரேடியாக மோதி சமநிலை அடையுது. இங்கே பாருங்க, ரெண்டு அலையும் வந்து இதில் மோதி சமநிலை அடையுது. இந்த ஐலாண்டில் பாருங்க என்ன இருக்குண்டு, இந்த பாறைகள், மற்ற போட்டுகள், கண்டல் தாவரங்கள், இது மட்டும் தான் இருக்கு. நடுவால் போலாம் தான், ஆனால் கடுமையான அலைகளாக இருக்கும். ஆழத்தில் கொண்டு போவோம், ரெண்டு கடலுக்கு நடுவில் நடந்து போவோம். ஆனால் அலைகளை பார்த்தா பயமாக தான் இருக்கு. பெருசாக அந்த ஆழ்த்தம் இல்லை, பார்ப்போம். நடந்து போகிறோம். ஆனால் விடிய குளிச்சிட்டோம். சீரியஸாக இதுக்குள்ள போனால் வந்து முழங்கால கிட்ட தண்ணி நிற்கணும்னு நினைக்கிறேன். ரைட், ஆனால் போகலாம், நடந்து போகலாம். வாங்க நாங்கள் நடந்து போவோம். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி பெரிய ஆல்பமாக இருக்காது. நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சீசன் இருக்குது தானே, அந்த சீசன் வந்தால் வந்து இதில் நாங்கள் நடந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாதைகள் வந்து தெரியும் இது சொல்லியிருக்கேன். மொத்தா ஒரு அலையொன்று வருது. ஓ ஓ ஷிட், ஐயோ எல்லாத்துக்கு தாக்குது. அப்போ ஐயோ காப்பாத்திங்களா, காப்பாத்திங்க. பார்த்தீங்கன்னா போ தாக்குது. நினைச்சிட்டு விடிய குளிச்சுனாலும் நினைச்சிட்டு போகிறது கொஞ்சம் ஆபத்து தான். இவங்க வேண்டாம் வேண்டவங்க நான் ஒரு முயற்சி செய்து பண்ணுறாங்கன்னா, ஆனால் தாக்கவலிக்கு. ரைட், நாங்கள் அங்கால போகிற முயற்சியை வந்து கைவிட்டுட்டோம். ஏன்னா வந்து அலைகள் ரெண்டுமே மோதுறபடியாக கொஞ்சம் இஞ்சாலேருந்து பெரிய அலை வந்து அங்கால தள்ளி கொண்டு போயிட்டு வந்து போகிறோம். அதோட ஃபோனுகளும் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தால் சோக்காக இருக்கும். ஏற்கனவே ஃபோன் கோப்ரோ எல்லாம் போயிட்டு இருக்கிறதையாவது காப்பாற்றுவோம்ன்றதுக்காண்டி இப்படியோ நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. போமாடா, போமா போமா. இந்த போன அப்படி மேலே தூக்கிட்டோம். பயம் இல்லை மச்சான், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அடிச்சு கொண்டு போனா ஒரு கதானே. என்ன கப்பண்டு பெரிய அலை கொண்டு வர்றேன். மேலே மேலே தூக்கியாவா
ஓடி போனா டப்பன்ட்டு ஒரு அலை விட்டு தார நேரம் ஓடி போகணும். ஓடி போறான். மெல்ல மெல்ல மெல்ல. ஜெரின் ஓடி போட்டாடா. ஜெரின் அங்கால தாண்டிட்டான். கிட்டப்புக்கு கிட்ட தண்ணி நிக்குது. இவ்வளவு தான் நிக்குது. சின்ன அலைக்காண்டி வந்து காத்திருக்கிறோம். இந்த அலை குறைஞ்சிட்டு அலை குறைஞ்சிட்டு ஐயோ பெரிய அலை வந்துடாத. இதாலையா இதாலையா ஐயோ தாக்குதான். மாறன் பாரு மாறு அல்லதானேடா. பெரிய அலை ஒன்று வருதுடா. ஐயோ அப்பா வந்துட்டோம், தீவுக்கு வந்துட்டோம். அப்பாடா நெஞ்சு கிட்ட தாட்டுறப்பா. நானே எதிர்பார்க்கல எல்லாத்துக்கு தாங்க. அங்கால கயனம் புனேசன்னையம் வந்து அங்கால நிக்கிறோம். விடிய விடிய மொழினா தானே. அப்ப நானே கூட நின்றுட்டோம். நாங்கள் இறங்கிட்டோம். இப்படியோ என்ட்ரன்ஸ் இதில் இருக்கிறா. இதால் போகலாம். இதில் பார்த்தீங்களா மீன்பிடி படகுகள் வந்து நிப்பாட்டியிருக்கோம். இதில் மற்ற சீசனான நேரம் வந்து இதால் பாதை தெரியும். அப்படி இல்லாட்டி களத்துக்கிட்ட தண்ணி நிற்கும். நீச்சல் தெரிஞ்சாக்கள் வாங்கும். இங்காலையிலையும் அணைகிற நேரம் டப்பன்ட்டு ஓடி ஓடும். சரியா? ஐயோ மூச்சு பண்ணுறதா. ஏதோ இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டோம். நீ என்னோட போக போகிறோம். இதுதானே என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறபடியா தானே. மழை பெய்யுதுடா. வா எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறபடியா தானே இதை ஐலாண்டாக வந்து வச்சிருக்கணும். மேலே வந்து ஏறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வா இதில் இருந்து பார்க்க வியூவை பாருங்க. அப்படி மூச்சு இழுக்குதுடா. இதுக்குள்ளால போகணுமா அவன் குத்தி கிழிக்க போகுது. இந்த மேலே இருந்து பார்க்க வியூ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. சரியான ஹார்த்தோண்டு அடிக்குது. கப்பன் ஏறின உடனே மேலே தொங்கலுக்கு வந்துட்டோம். இதால் அப்படியே மேலே போகலாம். இதுகள் எல்லாம் வந்து சரியாக குத்தும். உடம்புல குத்தினா ஒரு இழுத்துட்டு தான் விடும். கவனமாக போகணும். வா நல்ல குளிர்மையாக இருக்குது. அழிக்கிற வைக்க இதுக்குள்ள நிற்க அவ்வளோ குளிர்மையாக இருக்குன்றா. வந்தால் ஒரு கேம்பிங் கொண்டு போடலாம். அதான் மழை பெருசாக வராட்டி இதுக்குள்ளேயே தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அந்த இஸ்லாண்டு ப்ளூ பீச் இஸ்லாண்டு மேல் முனைக்கு வந்துட்டோம். கணக்கு பேர் வந்து போயிருக்கிறோம். இது இந்த புல்லுகள் இல்லாத இடங்கள். அதான் நடந்த சுவடுகளை பாருங்க. மேலே இப்படித்தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறோம் உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்ட்டு. வேண்டாம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறோம். எங்கட உயிரை பணையம் வச்சு வந்துருக்கிறோம். அடிச்சா அங்கால பக்கத்தால கடலுக்கு, இஞ்சால பக்கத்தால இழுத்தா இஞ்சால கடலுக்கு போயிருக்கோம். மேல ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறாங்க.
இங்கே இதுக்குள்ள ஒரு வீடு ஒன்று கூடாதுமே. இந்த தனித்தீவில் ஒரு வீடு ஒன்று கட்டி வைக்கணும். ஓ, நான் நினைக்கிறேன் இதில் கடற்கரையில் வந்து தங்குறாக்கள் தங்க வீணம் போல். இதில் பியர்கள் எல்லாம் குடிச்சதுக்கான அடையாளங்கள்லாம் கிடக்கு. வீடு பூட்டி கிடக்கு, லொக் பண்ணியிருக்கு. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிறாங்க. மணியாக இருக்கும். தனியாக ஒரு தீவில் தனியாக ஒரு வீடு. ஒரு தீவு ஒன்று வேண்டுவோம் மாட்டா. நாங்கள் முல்லைத்தீவில் வேண்டுவோம், தர மாட்டாங்க. சூப்பராக இருக்காண்ணா. அப்படியோ போகுது தீவு முழுமையாக. அப்படியோ பாருங்க. நாங்கள் என்னத்தை பார்க்குறோமோ அது உங்களுக்கு நேரடியாக அப்படியோ காட்டி கொண்டிருக்கிறோம். மற்ற பாம்புகள் பூச்சியில் இருக்கிற அபாயங்களும் இருக்குது. ஏன்னா வந்து பத்தே எல்லானே தென்னை மரங்கள்லாம் இதாக இருக்குது. மற்றது வந்து இப்படியான வெளிநாடுகளில் சில ஐலாண்டுகள் இருக்கும். அந்த ஐலாண்டுகளில் பாம்பு பூச்சிகள் உயிரினங்கள் வாழ்கிற ஐலாண்ட் தனியாகவே இருக்கும். இதுக்குள்ளால நடந்து கீழே போகுது போலேண்டா பாருங்க. வாவ், சூப்பரான இடம். வந்தால் ஒரு நாள் முழுக்கமே சமைச்சு செலவழிக்கலாம். அந்த குருவிகளோட சத்தம் கேட்குதா? குருவிகளோட சத்தம், அலைகளோட சத்தம் எல்லாம் நல்லா இருக்கும். திரும்ப உதால போகலாமோடா? எனக்கு வந்து இந்த மலையிலண்டா தான் ஏறுறதுக்கு பயம். மற்ற மாதிரி இந்த மாதிரி தீவுகள் கடல்களுக்குள்ள நடக்கிறேன்டா கொஞ்சம் பரவாயில்லை. இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்து இறங்கிடுவோம். இஞ்சால கேம்பிங் பிளேஸ் ஒன்று இருக்கு பாருங்க. ஆமா, சூப்பரான பிளேஸ்டாப்பா கேம்ப் அடிக்கிறதுக்கு. இதில் வந்து ஃபயர் எல்லாம் கொளுத்தி இருக்கேன் பாருங்க. வாவ், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது கேம்ப் பண்ணுறதுக்கண்டே இந்த இடத்த ஒதுக்கி வச்சு வைக்கணும். இங்கால தாழை மரங்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இங்கால தென்னங்குத்தியல் போட்டு இதில் கேம்பிங் ஃபயர் கொளுத்துற மாதிரி இங்கால கடற்கரை வியூ. அதுவும் இந்த தென்னை மரங்கள் வேணுங்க வளைஞ்சு இப்படியான வியூ பாயிண்ட்கள்லாம் இனி வரப்போகிற எல்லா இடத்துலையும் வந்திருக்கும். தவறாமல் எங்களோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. இவ்வளவு அழகான இடங்கள் வந்து இலங்கையில் இருக்காண்டு யோசிக்கிற அளவுக்கு இடங்களை வந்து இனி நீங்கள் எங்களோட சேனலில் பார்க்கலாம். கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்க. சூப்பராக இருக்குது. எங்களுக்கே வந்து நல்ல ஒரு உணர்வாக இருக்குது. இன்றைக்கு 2 தடவை முழுக வேண்டி வர போகுதுட்டா. மணியாக இருக்குது. எப்படி இருக்குது வேணும்? இந்த கரையால் அப்படி நடந்து போக மாட்டா? இப்போ திருப்பி வந்து ஜங்கல் பீச்சும் இப்படி தான். இப்போ இதில் வந்து மேலே ஏறி இறங்கணும். அதுக்கு நாங்கள் இப்படி கல்லுகளால் நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். மண் அரிப்பை தடுக்கிறக்காண்டி இப்படி பாறை கல்லுகள் வந்து வச்சிருக்கணும். ஆனால் அதில் நடக்கையும் கவனம், வலிக்கி கிழக்கி விட்டுரும். ஃபோனுக்கு தண்ணி போயில தானேடா. நல்ல ஆழம். போகலாமா? போவாட்டி மேலால் ஏறுவோம். கனதூரம் போலடா டே. ஏறுவோம் மேலால் ஏறுவோம். கனதூரம் வா. மேலாலேயே போவோம். இங்கே வந்து கனதூரம் என்னென்னா வந்து இதெல்லாமே நாங்கள் பார்க்கல. மேன் வேர்சஸ் வைல்ட் மாதிரி இது ஒரு புது பயணம், எங்கட பயணம். ஆனால் இப்படியான இடங்கள், தெரியாத இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு மலையை கண்டா தான் கொஞ்சம் பயம். உடம்பு விடாது, இல்லாட்டி அதே மாதிரி தள்ளி விட்டுரும். ஒரு மணியாவது இன்னும் சாப்பிட அதையும் போயிட்டேன். ஆனால் களைக்குது, தண்ணி தான் பிடிக்குது. தண்ணி கொண்டு சரி பாம்படா. இந்த அங்கே அங்கே அந்த அந்த இது பாருங்க. இது சொல்லி கொண்டு வரையில இதுக்குள்ள பாம்பு நிற்குது. கவனம் ஓடு கொத்தி விட்டு தான் சோக்காதான் இருக்கு. ஐயோ, சின்ன பாம்புகள் பூச்சிகள் கட்டாயம் இந்த மாதிரி புதர்கள் இருக்கும். கவனம். ஓ, சூப்பர் வியூவாப்பா. ஒரு சூரியன் இறங்குற நேரம் வந்தா மணியாக இருக்கும். இது வெயிலுக்குள்ள
கொஞ்சம் இது கடல் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு, அழகா இருக்கு. இங்கே அவ்வளோ பெருசா மணல்கள் இல்லை, இங்கே பாறைகள் இருக்கிறபடியா. சரிவா, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. போ அவையில கொண்டு காட்டினோன்னா அவை வர்றதுக்கு வந்திருக்கலாமேன்னு யோசிப்பிடும். ஆனால் வரையில இன்றைக்கு மெட்டமெட்டி இறங்கிடுவாங்க, இன்றைக்கு வராம விட்டுட்டாங்க. நம்மளுக்கு யாரும் இல்லை, எந்த வித யோசனையும் இல்லை. பிடிச்சிருக்கா செய்வோம், இருக்கிறவா இருப்போம், போறவா போயிடுவோம். அவ்வளோதான் இப்போதைக்கு வாழ்க்கை விதியா அமையுது. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன ஒரு பயன் தரையிலுமோ அவ்வளோ பயனையும் உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம். அது மட்டுமே பெரிய ஒரு வாழ்க்கைன்ற பலனா வந்து நான் நின்றேன். இப்போ பெரிய டாஸ்க் என்னண்டா வந்து இதுலேருந்து இந்த 2 கடலுக்கு நடுவுலால் அலையில தப்பிச்சு அங்காள கரைக்கு ஓடுறதான் பெரிய டாஸ்க். அலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பாருங்க, அலையில பாருங்க, அதான் இருந்தது அலைகள் வந்து அப்படி தூக்கி எறியுது. அதுதான் பெரிய பயமாக இருக்குது. 2 அலையும் வந்து மோதைக்க சிலவுல இந்த நடுவில் அடிக்குது பாருங்க. அந்த அலையில் வந்து இந்த அலையை வந்து மோதைக்க நடுவில் இதாக இருக்குது. சிலவுல அழுத்தம் கூட உண்டா வந்து தள்ளி கொண்டு போகணும். அதுதான் பெரிய ஒரு இது. கவனம் 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 கவனம், போன் கவனம். என்ன நடந்தாலும் கையை மட்டும் ஊண்டிராத. அலையை பார்த்து வடிவா ஓடா. அப்புறம் வந்துட்டோம், போய்க்க மிஸ் ஆகிட்டா அப்புறம் சிக்கலாயிரும். எடுத்த வீடியோவும் காட்டலாம் போயிடும். அதுதான் நாத்தே, என்ன அலையடாப்பா. எங்க நண்பர்களை காணையில அந்த அதுல நிக்கிறாங்க. மறுபடி போயிட்டாங்களா? மக்களே, ஏதோ ஒரு உற்சாகத்துல வந்துட்டோம். போறதுக்கு காலை வச்சா களத்துக்கு கிட்ட தண்ணி நிக்குது. ஓ கவனம் 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 கவனம். அங்கால ஆள்போமா சரி, நீதால போ, இங்க இருக்கலாம். அல்ல சிலுவாரதான் மேட்ரு, அங்க இவ்வளவு கொழுந்து விட்டு எரியுது. பாடாவே இல்லை, பெரிய அலை ஒன்று வருதுடா. கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்களா அலைய, நாங்க அங்கால போறதுக்கு. போலாம் போலாம், ஓடி தப்பிடுறா. கைப்புள்ள கைய மட்டும் ஊன்றாரா. ஓடுறா ஓடுறா ஓடுறா, அலை வருதுடா. பெரிய அலையோட்டு வருது. ஓகே 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 ஓகே, ஃபைன் ஃபைன். அலை வரேங்க. பெரிய அலை வருதுடா. ஓடு, நீ போ நீ போ நீ போ, நான் வருவேன், நீ போ. கொக்கா மக்கா, எந்த பெரிய அலை வருது. போனை நினைய வச்சு இந்த வீடியோ சரியா ரிஸ்க். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடல்ல நீ அடிச்சுட்டு போயிருப்பேன். பெரிய சாதனை நடந்தது. சாதனை என்ன சாதனை இல்லைன்றீங்க? நேற்று ஒருத்த போய் செத்து இருக்கிறான், நாங்க துணிஞ்சு போயிருக்கிறோம் தானே. என்ன பயனா நீங்க பயப்படக்கூடாது. இது இன்னைக்கு போகணும்னு இருந்ததுன்னா போயிருப்போம், அவ்வளவுதான். உங்களை விளாங்கல உங்களுக்கு. நாங்கள் ஒரு மாதிரி போயிட்டு வந்துட்டோம். ஆனா இதை நாங்கள் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணவே மாட்டோம். இது ஆபத்தான ஒரு விஷயம். நாங்கள் உங்களுக்கு காட்டணும், எங்களோட வீடியோஸ் வந்து பல மக்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு நாங்கள் காட்டணுன்றக்காண்டி உள்ளே போயிட்டு வந்து நாங்கள். ஆனால் இது முயற்சி செய்யாதீங்க, உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்தும். டிஸ்க்ளைமர். அதான் முந்தநாத்தும் இதுக்குள்ள நடந்து போய் ஒரு ஆள் வந்து செத்துதான்னு சொன்னவ, அவையில் மேலே இருக்க எங்களுக்கு பேசினவ.
கவனம் வந்துட்டான். போயக்க பெருசாக ஆல்பம் இல்லை, வரைய பெரிய ஒரு அலையை ஒன்று அடிச்சுட்டு கழுத்து மட்டும் தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டான். இதில் குளிக்கிறதுக்கு கேட்டாங்க. உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குளித்தா தான் இதாகும், இல்லாட்டி உப்பாயிரும். அவையில் குளிக்கிறதுக்கு சொன்னவ அப்படி இதில் குளிச்சுட்டு போகிறோம். தாலேடியோ மொன்னா என்ன வேலை செஞ்சீங்க? மீன் இங்கே இருந்தாங்க, மீன் கொண்டு போனீங்களா? உண்மையாவா? பழையில இருந்து ஆடடா. இப்போ இங்கே தான், ஆனால் சொந்த இடம் இங்கே தான். இந்த இடத்துக்கு என்ன பேர்? இல்லை, இந்த இடத்துக்கு என்னது? வேற ஹேன. சரி சரி. ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு முதல் பழையில வேலை செஞ்சீங்க? 15 வருஷம். ஆமாம், அவருது 15 வருஷமா அங்கே வேலை செஞ்சீங்களா? அப்போ அங்கேருந்து மீன் இங்கே எங்கள் நிகம்புக்கு ஏற்றுறீங்க? கொழும்புக்கு எங்கே கொண்டு போகிறது? ஓ, பட்டவன் நானே. ஏன்னா கோயது தானே எங்கே இறக்குறது மீன்? கொழும்புல பேலியக்கூட. இப்போ பேலியக்கூட முந்தி கொழும்பு மற்றமாக்கேன். சரி, நான் நன்றியா குளிக்க தந்ததுக்கிட்ட. ஓகே. ஐயா வந்து ஃப்ரீயாக குளிக்க விடுவாருன்னு பார்த்தா ஆளுக்கு 100 ரூபா படி 200 ரூபாய் காசு வேண்டிட்டார். அதை கொடுத்துட்டு வந்துட்டோம். அதில் நான் அப்புறம் வீடியோ பார்த்தேன்னா அந்த அலை, பெரிய அலை வந்து என்ன நினைக்க வந்து வீடியோ தண்டவாளில் தண்ணி மட்டும் ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் அதில் முழுக்களுமே வந்து நினைஞ்சிட்டேன். அந்த பெரிய அலை மட்டும் வந்துருக்காட்டி உடுப்பு நிறையா வந்திருப்பேன். இப்போ 2ஆம் தரம் மூழ்கி இருக்கிறோம், 4ஆம் தரம் மூழ்கி இருக்கிறோம். விடிய கடலில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் மூழ்கினாங்க. இப்போ திருப்பி இதில் நனைஞ்சிட்டு இதில் மூழ்கி இருக்கிறோம். கடலோட போயிருப்பான், தப்பிட்டான். ரெண்டு அவலைகளே எடுத்திருக்க வேண்டி வந்திருக்கு, தப்பிட்டாங்க. நடந்தாலும் யாழ்ப்பாணத்தில் கொண்டே புதைச்சி விடுங்க. இதில் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்து பாருங்கள். இங்கே பகுதியில் இந்த சட்டியெல்லாம் வச்சு போடுவினோம். கூடுதலாக பஃபே தான் போடுவினோம். ஆனால் இதில் வந்து வேலையை போட்டு தருவினோம். வித்தியாசமாக இருக்கும். இந்த கறிகள் சோறுகள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட போகிறோம். இங்கே சிக்கன், மீன் எல்லாமே இருக்குது. இது சிங்கள ஸ்டைலில் ஒரு சாப்பாடு உண்டு. இங்கே இருந்து சாப்பிட்ற இடம் பாருங்கள். இதெல்லாம் இருந்து சாப்பிட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். சோறு கொஞ்சமும் மரக்கறி வந்து உப்புளவும் போட்டிருக்கணும். வந்து சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு சாப்பிட கிடைச்சா வந்து மிஸ் பண்ணாங்க. இப்படியான சாப்பாடு தான் எதிர்பார்த்துனாங்க. இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இதில் நல்ல ஒரு 50வது ஸ்பெஷல் என்னது வந்து ஒரு வாழையில் இல்லாட்டி சுடகளை வச்சுருந்தோம்னா இன்னுமே ஸ்பெஷலாக இருந்திருக்கு. அதுதான் 3500 இல்லை 2500 ரூபா தான் பில் வந்திருக்கு. இந்த சோடா எடுத்துனாங்க, 2 தண்ணி போத்தில் எடுத்துனாங்க. எடுத்து சாப்பாடுக்கும் சேர்த்து 2500 ரூபா பில் வந்திருக்குண்டா. இவன் சொல்றான் வந்து இங்கே இருக்கிறேன்னு என்ன விட்டுருவோம். என்ன ஒன்று சொல்லு, நான் இங்கே கல்யாண கட்டி இருக்கிறேன், கடையில் யாரும் பொம்பளை இந்த பேருக்கு சொல்லிட்டான். இன்றைக்கு டிவோர்ஸ் தான். உண்மையிலேயே சரியான ஒரு மலிவு. நாங்கள் வளமையாக பெருசாக சோடா எடுக்கிறதில்ல. இன்றைக்கு 50வது நாள் ஸ்பெஷல் ஒரு சோடா எடுத்துக்கிறோம். 3600 ரூபாய்க்கு 8 இட்லியும் 4 ரொட்டியும் சாப்பிட்டதான் ஞாபகம் வருது. மறக்கவே மறக்காது. இந்த வீடியோ வந்து அந்த கடைக்காரருக்கு போக மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே விதமாக இவ்வளவு வச்சு சாப்பிட்றாங்க. நல்ல திருப்தியான சாப்பாடு, வீட்டு சாப்பாடு, நெஞ்சரிச்சல் இல்லை, கொஞ்சம் சோறு மரக்கறி எல்லாம் கூட வச்சு திருப்தியாக இருந்தது. இன்றைய நாள் திருப்தியாக போயிட்டு இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம். அடுத்த வீடியோ அப்படியே தொடர்ந்து வரும். காணொலியை தொடர்ந்து வேறுங்க மாத்திரை போட மட்டும். ஏன்னா வந்து அடுத்தடுத்த டூரிஸ்ட் பிளேஸ்கள் இருக்குது. காட்ட போனோம்னா வந்து உண்மையிலேயே படமாக போயிடும். இப்போவே 1 மணி நேரத்துக்கிட்ட வந்துட்டு, அதனால் அடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.